ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது திணையரிசி லட்டு தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல திணையரிசியை ஒரு கப் எடுத்து அது 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஃபேனில் நல்லா காய வச்சாவிட்டு அதை நல்லா இந்த மாதிரி காஞ்சிடும். காஞ்ச உடனே இதை நம்ம மிக்சியில் போட்டு பொடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா, ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் நெய் ஊற்றி இந்த காய வச்ச திணையரிசியை நல்லா வறுத்துக்கிறோம். செவக்க வறுத்துக்கணும், தீயை விடக்கூடாது. இந்த திணையரிசி லட்டு இருக்கு இல்லையா, இது எதுக்காக பண்ணுறோன்னா, ஆடி கிருத்திகை முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்றதுனால இது நம்ம சேனலில் ஆடி கிருத்திகை ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணுறோம். திணையரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ திருப்பி நம்ம இந்த திணையரிசிலாம் உபயோகிக்கிறோன்றதில் நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம். இந்த மாதிரி சாமிக்கு படைச்சி வீட்லேயும் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த திணையரிசியை. பாருங்கள், இப்போ கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அது அந்த வறுக்க அந்த மாதிரி வரும். இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இது நல்லா வறுத்துட்டு இதை ஆற விடணும். இதோட ஒரு 2-3 ஏலக்காய் மட்டும் உள்ளுக்குள்ளே இருக்குல்ல, அந்த ஏலக்காய் உதுத்து போட்டுக்கணும். மிக்ஸி நல்லா ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறோம், பொடி பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, 3/4 கப்பு வெல்லமும் ஒரு 1 இல்லை 2 டீஸ்பூன் தேன் ஊற்றி நல்லா அரைச்சிக்கிறோம். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அரைச்சிக்கு தண்ணியெல்லாம் விட போகிறதில்ல. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, இதில் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். சுவையான திணையரிசி லட்டு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஆடி கிருத்திகை ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.